இவரு கிளம்பி போறதுக்குள்ள இவருக்கு ஒரு பெண்டன்ட் கூட போட்டுடுறாங்க. அவங்களுடைய செக்ரட்டரி கூட போடுறாங்க. அவங்க வந்து ரிங்கிங் செடார்ஸ பத்தி இன்ட்ரஸ்டிங்கான நெறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பாங்க. அத வந்து நம்ம கொஞ்சமா பார்ப்போம். ஸோ அந்த ரிங்கிங் செடார்ஸ்னா என்ன? அவ்ளோ ஏன் அது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தா, அந்த ரிங்கிங் செடார்ஸ் அப்படின்ற ஒரு மரத்துக்கு அந்த பைன் கோன்ஸ் எல்லாம் இருக்குமாம். அந்த பைன் லீவ்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா, ஒரு நீடில் மாதிரி. ஒரு ஊசி ஊசியா இருக்கும். இது வந்து நம்ம கனடாலயும் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி ரஷ்யாலயும் அதிகமா இருக்கும். ஸோ அந்த ரிங்கிங் செடார்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுமா, 500, 550 வருஷம் வரைக்குமே வந்துட்டு, மனிதன் அ குடுக்குற பாசிட்டிவான எனர்ஜி வந்துட்டு ரிசீவ் பண்ணி, அத வந்து ஸ்டோர் பண்ணிக்கிட்டே இருக்குமாம். இது வந்து எப்படி சொல்றாங்கன்னா, ஓ எது எதெல்லாம் நம்ம வந்து பாசிட்டிவான எனர்ஜி இருக்கோ, அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வைப்ரேட் ஆகுமாம். அதாவது நீங்க ஒரு நல்ல அன்பான ஒரு லவ் எனர்ஜிய வந்து நீங்க வந்து கிரியேட் பண்ணும்போது, அந்த ஒரு லவ் எனர்ஜி இருக்கிற அந்த ஒரு அ அ வைப்ரேஷன் வந்துட்டு காஸ்மிக்ல போயிட்டு நம்மளுக்கு அந்த ரேஸ வந்து திரும்ப குடுக்குமாம்.